ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஜாம் வீட்டிலே எப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுன்னு. நான் காமிச்ச இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுத்தையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஃபைன் பேஸ்ட்டை இப்போ ஒரு நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கக்கூடக்கூடிய கடாயில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறப்ப இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆன அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை, இல்லை இது சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ப்ரௌன் சுகர் என் பொண்ணுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ ஒரு 3 டீஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் திரும்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டனால தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் ட்ரை ஆகிடும். இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட், லிட்டில் பிட் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் இருந்தால் போதும். ரொம்ப லெமன் ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பாக தெரியும். ஸோ இப்போ திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கடாயில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். வீட்டிலேயே ஹெல்த்தியான ஜாம் நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம். கடையில் வாங்குறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.